நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யான் எனது எனும் செருக்கை அறுப்பான், வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். யான் எனது என்னும் செருக்கறுப்பான். வள்ளுவர் திருக்குறளில் தெரிவிக்கிறார், யான் எனது என்னும் அகங்காரம் மமகாரம், இதை யார் அறுக்கிறானோ அவனே துறவி, அவனே சந்நியாசி. அந்த சந்நியாசி வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். வானவர்கள் கூட போய் சேர வேண்டும்னு விரும்பத்தக்க உலகம், வைகுந்தமாகிற உயர்ந்த பதவி, அந்த பதவியே அடைகிறான் என்று கூறுகிறார். நாம் இப்போ சந்நியாசிகளை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். உலகப்பற்றறுத்தல்னு சொன்னால் சொத்து, நிலம், நீச்சு, வீடு, காணி, பசுக்கள் இதெல்லாத்தையும் துறக்கிறது மட்டும் அல்ல. யான் எனது எனும் செருக்கு அறுப்பான், அகங்காரத்தையும் மமகாரத்தையும் துறந்தவன். இதற்கு உரை எழுதும்போது திருக்குறளுக்கு உரை எழுதப்பட்டது ரொம்ப ஆச்சரியமான உரை. அந்த உரையில் பெரியார் ரொம்ப ஆச்சரியமாக தெரிவிக்கிறார். உரையாசிரியர்கள் எல்லாம் போற்றத்தக்கவர்கள். பிரசங்காத்து தெரிவிக்கிறேன், ஏன்னா மூலத்தை பார்த்தால் நிறைய பொருள் நமக்கு விளங்காது, அது பொருள் விளங்கா உருண்டையாட்டம் இருக்கலாம். ஆனால் உரையாசிரியர்களுடைய உரையை படித்தால்தான் ஓ இதில் இத்தனை ஆழ்ந்த கருத்துகள் உள்ளனவா அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்க முடியும். திருக்குறளுக்கு பரிமேலழகர் ரொம்ப அழகான நேர்த்தியான உரை எழுதியுள்ளார். அதில் தெரிவிக்கிறார், யான் எனது என்னும் செருக்கறுப்பான், அதாவது தான் அல்லாத உடம்பை யான் என்றும் தன்னோடு இயைபு இல்லாத பொருளை எனது என்றும் கருதி அவற்றின் கண் பற்று செய்தற்கு ஏதுவாகிய மயக்கத்தை கெடுப்பான். நம்ம எல்லாரும் ஒரு மயக்கத்தில் இருக்கோங்கிறார் அவர். யான்னு ஒரு மயக்கம், எனதுன்னு ஒரு மயக்கம். ஏதெனில் யான் என்பது யான்னு சொல்லத்தகாத உடல், அனகமான இந்த சரீரம். இந்த சரீரத்தையே உடலையே ஆத்மாவாகிற நான் நினைக்கிறோமே, ஆத்மா வேறே உடல் வேறே. யான் யான் என்று சொல்லும்போது யான் கிருஷ்ணன், யான் யாரடி வசரம், யான் 50 வயசுக்காரர், யான் இங்கே பிறந்தேன், இன்னாருக்கு பிறந்தேன், படித்தேன் என்று சொல்கிறதெல்லாம் யானே இல்லையே. ஏன்னா யான்னு சொல்லுவது ஆத்மா. ஆத்மா ஆரடியும் இல்லை, கிருஷ்ணனும் இல்லை, என்ன தாப்பனாருக்கு பிறக்கலை, இந்த ஊரில் பிறக்கலை, உபன்யாசகனும் இல்லை, எதுவும் இல்லை. இது ஏதும் யான்ற சொல்லுக்கு பொருள் ஆகாது. ஆத்மா என்பது தான் பொருளாகும். ஆனால் உடலோட தொடர்புடைய அனைத்து செயல்களையும், அனைத்து என்னென்ன ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குமோ அது அத்தனையுமே ஆத்மாவோட நம்ம தொடர்புபடுத்துகிறோம் இல்லையா. இதுதான் மயக்கம். ஒன்றை மற்றொன்றாக நினைத்தால் அதுதானே மயக்கம். கீழே கயிறு கிடைக்கிறது, இதை பார்த்து பாம்புன்னு நினைத்தேன். ஒரு முத்துச்சிப்பி கிடக்கிறது, அதை பார்த்து வெள்ளின்னு நினைத்தேன், மயக்கம். அதே போல யான் என்பது ஆத்மாவாக இருக்க, ஆனால் அதை உடல்னு நினைத்தேன். இந்த செருக்கை தொலைக்க வேண்டும். யான் என்பதை தொலைக்க, எனது என்பதை தொலைக்க. எனதுனால் இந்த லோகத்தில் எதுவுமே நம்மதில்லை. இந்த டிவி நம்மளுதா, இந்த கேமரா நம்புறதா, இந்த லைட்டு நம்மளுதா, எந்த வீடு நம்மளுது, ஏதும் இல்லாத போது எனது எனது நினச்சிக்கிறோமோ இல்லையோ. இதைத்தான் ஆழ்வார் பாசுரத்தில் யானே என்னை அறியகிலாதேன், யானே எந்தனதே என்னிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே, வானே ஏற்றுமென் வானவரேரேன்னு புரிந்து கொண்டேன் என்கிறார். இவ்வளவு நாளும் யானே எந்தனதே என்னிருந்தேன், நான் சரீரம்னு நினச்சின்னு தப்பாக மயக்கத்தில் வாடின்னு இருந்தேன். எந்தனது லோகத்து பொருட்கள் ஏதும் என்னது அல்ல, ஆனால் அனைத்தையும் என்னது என்னதுன்னு நினச்சின்னு இருந்தேன். இந்த ரெண்டு தான் அகங்காரம் மமகாரம். ஏன்னா சம்ஸ்கிருதத்தில் வடமொழியில் அது 2 சொற்கள் இருக்கிறதுனாலே நம்ம ரொம்ப பயந்து போடுவோம். அகங்காரம் மமக்காரங்கிறாளே, அப்படின்னா என்னதுன்னே புரியலேன்னால் இவ்வளவு தான் யான் எனது. இந்த 2 தான் அகங்காரமும் மமக்காரமும். இது அப்படியே நம்மாழ்வார் ஒரு தமிழ் பாடலில் கூறுகிறார், நீர் நுமது என்று இவை வேர் முதல் மாய்த்து இறை சேர்மின் உயிர்கதன் நேர்நிறை இல்லே. நீர் நுமது என்பதை உயிரோட விட்டுடுங்கோ, நீர் நுமது என்பதை வேரோட வெட்டுங்கள். ஆழ்வார் நீர் நுமதுன்னு சொல்லியிருக்கார், வள்ளுவனார் யான் எனதுன்னு சொல்லியிருக்கார். ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். இப்போ ஆனால் என்ன வித்தியாசம் தெரியுமோ, கொஞ்சம் ஆழ்வார் பாடும்போது பயந்துட்டு பாடிவிட்டார். ஏன்னா இப்போ வள்ளுவனார் சொல்கிறார் இல்லையா, யான் எனதுன்னுட்டு, ஆழ்வார் என்ன பயந்தார், ஒருவேளை அப்படின்னு சொல்லும்போது யான் எனதுன்னு ஒரு அகங்காரம் மமக்காரம் ஒட்டி கொண்டு விட்டால் நாம் என்ன செய்வோம். அதற்காக ரொம்ப சாமர்த்தியமாக நீர் நுமது அதையும் நம்ம தலையிலே வச்சுட்டார். நீர்னு சொன்னால் அகங்காரம், நுமதுன்னு சொன்னால் மமக்காரம். இது ரெண்டு என்னன்னு பார்த்தோமே, தன்னதல்லாத உடலை தான் என்று நினைத்தால் அது அகங்காரம். தான் அல்லாத உடலை, தான் அல்லாதது உடல், அப்போ தான் எது, ஆத்மா. தான் அல்லாத உடலை
தானாகிற ஆத்மாவாக நினைத்தால், உடலையே ஆத்மா என்று நினைத்தால் இந்த மயக்கம், இந்த திரிவிக்குத்தான் அகங்காரம்னு பேர். மமகாரம்னால் நம்மோடதில்லாத பொருள்களை, இது என்னதில்லை, இது என்னதில்லை, இது என்னதில்லை, ஆனால் இது எல்லாத்தையும் என்னதுன்னு நினைக்கிறேனே, அப்போ நம்முடையதல்லாததை நம்முடையதுன்னு நினைத்தால் மமகாரம். நானே இல்லாததை, ஏன்னா நான் ஆத்மா, அது உடல், நானே இல்லாத உடலை போய் நானே உடல் நினைக்கிறேனே, அந்த மயக்கத்துக்கு தான் அகங்காரம்னு பேர். அப்போ யான் எனது எனும் செருக்கு, இந்த ரெண்டு செருக்கையும் விட்டுடணும். நம்மாழ்வார் பார்த்தார், நம்மளை பார்த்து உபதேசம் பண்றார். நீர் நுமது என்று இவை வேறு முதல் மாய்த்து, நீர் என்பதை ஒழிச்சுடுங்க, நுமது என்பதை ஒழியுங்கள். யான் எனதுன்னு சொல்றது அப்படியே திருப்பினா நீர் நுமது தானே. ஆழ்வார் ஏன் அப்படி சொல்லிட்டார்னா, நான் எனதுன்னு பாட்டு பாடுவேன், பாடும்போது ஒரு தடவை யான்னு சொல்லி ஆகணும், எனதுன்னு சொல்லி ஆகணும். அது சொல்றதுக்குள்ளே சொன்ன வேகத்தில் ஒரு தடவை எங்கிட்ட அந்த அகங்காரம் மமக்காரம் ஒட்டி கொண்டு விட்டால் பயமா இருக்கு. அதனால அந்த சொல்ல உபயோகமே படுத்த வேண்டாம், சொல்லையே மாத்திடுவோமே. நீர் நுமது என்றிவை வேறு முதல் மாய்த்து. இப்படி இந்த ரெண்டையும் தொலைத்தால் தான் ஒருத்தன் சன்னியாசியாக முடியும். ஆக பொருள்கள் அத்தனையும் தொலைச்சுட்டா மட்டும் சன்னியாசியாக முடியாது. இந்த பொருள் என்னதுங்கிற எண்ணத்தையும் உடலும் ஆத்மாவும் ஒன்றுங்கிற எண்ணத்தையும், அதனால தானே ஓடி ஓடி வைத்தியர் இடத்துல போகிறோம். நம்ம எதுக்கு எப்போ பார்த்தாலும் வைத்தியர் இடத்துல போகிறோம்னா, உடம்புக்கு என்ன ஆகிடுமோ, உடம்புக்கு என்ன ஆகிடுமோ, ஆத்மாவுக்கு என்ன ஆகிடுமோ நம்ம கவலைப்பட்டதா தெரியல, அதற்குரிய வைத்தியர் இடத்துல போகிறதாகவும் தெரியல. ஆத்மாவுக்கு என்ன ஆகுமோன்னு பயந்து வைத்தியர் இடத்துல போகணும்னால் பகவான் ஒரு வைத்தியன், ஆச்சாரியர்கள் வைத்தியர்கள், இவர்களிடத்துல தான் போகணும். ஏன்னா சதுபதேசம், வாழ்க்கைக்கு வேண்டிய நன்னெறி, ஆன்மீகம், பக்தி, இதை பற்றி உபதேசம் பட்டால் ஆத்மா ஆரோக்கியமாக இருக்குன்னு அர்த்தம். உடம்பு நன்னா இருக்கிறதுக்காக உபதேசம் பெற்றுக்கொண்டால் உடம்பு நன்னா இருக்கலாம், ஆத்மா நன்றாக இராது. ஆக வள்ளுவனார் கூறியபடிக்கு யான் எனது என்கிற ரெண்டையும் துறந்தால் அவன் வானோர்க்கு உலகு உயர்ந்த வைகுந்தத்தை கூட அடைந்து விடுகிறான் என்று சொன்னார். அதே அதிகாரத்தில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப ஆச்சரியமான மற்றொரு குறள் உள்ளது. பற்றி விடா இடும்பைகள், பற்றினை பற்றி விடாதவர்க்கு, பற்றினை பற்றி விடாதவர்க்கு பற்றி விடா இடும்பைகள். இடும்பை துக்கம், துன்பம், கஷ்டங்கள். பற்றி விடா ஒரு மனுஷனை விடவே விடாது. துன்பங்கள் ஒரு மனிதனை விடாது, இடும்பைகள் ஒரு மனிதனை விடாது. எப்போது? பற்றினை பற்றி விடாதவர்க்கு. பற்றினை இருவகை பற்றினை, இந்த லோகத்து பற்றோ அந்த லோகத்து பற்றோ, அகங்காரமோ மமகாரமோ, யான் எனது என்பதோ நீர் நுமது என்பதோ, இந்த ரெண்டு வகை பற்று. அந்த பற்றினை பற்றி விடாதவர்க்கு, இருக பற்றி விடாதவருக்கு, கட்டியா நான் எனதுன்னு பிடிச்சிருக்கமே, யார் ஒருத்தன் யான் எனதுங்கிற அந்த ரெண்டு பற்றினையும் விடாமல் இருக்கிறானோ அவனை இடும்பைகள் பற்றி கொள்ளும். இடும்பைகள்னா துன்பங்கள், பாபங்கள் பற்றி கொள்ளும், விடா, ஒரு நாளும் அவனை அவை விட்டு விலகாது. அப்ப யான் எனதுங்கிறத கெட்டியா பிடிச்சிருந்தா நம்மளை இன்னொருத்தர் கெட்டியா பிடிச்சு காத்துட்டு இருக்கார். நான் அண்ணா யான்னு பிடிச்சுக்கலாம், எனதுன்னு பிடிச்சுக்கலாம். அதை கெட்டியாக பற்ற பற்ற இடும்பைகள், துன்பங்கள் என்னை கெட்டியா பிடிச்சுக்க போறது, அவை என்னை விட்டு விலகவே விலகாது என்று ஒரு குறள்ல சொல்றார். இதே மற்றொரு குறள். இந்த குறளுடைய அடிப்படையெல்லாம் நீங்க மனசுல வாங்கி நுட்டீங்கன்னா அடுத்தது அந்த ஸ்லோகத்தை படிக்கச்சே, ஓ வடமொழியிலையும் தென்மொழியிலையும் எவ்வளவு ஒரே மாதிரி சொல்லியிருக்கார்கள், ரெண்டு ரெண்டு கண்களாக உள்ளனவே என்று நமக்கே வியப்பார்க்கும். மற்றொரு குறள் சொல்றேன். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. எல்லாம் ஒரே பற்று பற்று பற்றுன்னு இருக்கோ இல்லையோ, கடைசியில் ஒரே பற்றை பற்றியே இருக்கேன்னா பற்றற்றவன் ஆகிறதுக்கு தான் இத்தனை பற்று. நாம் குறளை பற்றுகிறோம், ஆழ்வார் பாடல்களை பற்றுகிறோம். எதற்கென்னால் பற்றறுப்பதற்காக, உலகப்பற்றை அறுப்பதற்குத்தானே இத்தனையும். பொருள் பார்ப்போம். பரிமேலழகர் கூறுகிறார், பற்று அற்றான் பற்றினை பற்றுக, பெருமானை பற்றுக. அதை இப்படி சொல்றார், பற்று அற்றான் பற்றினை பற்றுக. பற்றற்றான் ஆறு? பகவான் தான். பற்றினை அவனுடைய பற்றை, அவன் திருவடிகளை பற்றுக, விடாமல் பிடித்து கொள்ளுங்கள். ஆக பற்றில்லாதவனான பெருமான், அவன் திருவடிகளை பற்றுங்கள். இல்லை, பற்று உடையவனான பெருமான், அவன் திருவடிகளை பற்றுங்கள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. மற்றதெல்லாத்தையும் விட்டுடுங்கோ, பெருமானுடைய திருவடிகளையே பற்றுங்கோ. எல்லா பொருளையும் பற்றி நின்றே
பற்றற்ற இறைவன். எல்லா பொருள்களையும் பிடிச்சுட்டே இருக்காராம். பகவானுக்கு இருக்கிற ஒரு ஆச்சரியம் பார்த்தீங்களா? அவரை பற்றுடையவர்னு சொல்லணுமா, பற்றில்லாதவர்னு சொல்லணுமா? எல்லாத்தையும் பற்றி நிற்பார். புத்தகத்துக்குள்ளும், வேஷ்டிக்குள்ளும், எனக்குள்ளும், உங்களுக்குள்ளும், இந்த இத்தனை பொருள்களுக்குள்ளும் அனைத்து பொருள்களையும் பற்றி நிற்பார். ஆனால் பற்றில்லாதவர் என்ன? பற்றில்லாதவர்னால் இது வேண்டிய பொருள், இது வேண்டாத பொருள்ங்கிற பற்றில்லாதவர். இந்த வேறுபாடு பெருமாள் காட்டவே மாட்டார். எல்லா பொருளையும் சமமாக நினைக்கிறார். அது போரும். இப்போ பற்ற விட்டுடணும் பற்ற விட்டுடணும்னு சொல்கிறோமே, அப்படின்னா எந்த சன்னியாசியும் கோவிலில் பற்று விட்டுடலே, பக்தியில் பற்று விட்டுடலே. அப்படி இருக்கிறச்சு எப்படி பற்றில்லாதவர்னு சொல்லலாம்னால், இது வேண்டும் இது வேண்டாம்னு வேறுபாடு பார்க்க மாட்டார்னு அர்த்தம். ஒன்றும் எதுவும் வேண்டாம்னு விட்டுடுறார், இல்லை எல்லாம் வேண்டும்னு எடுத்துக்கிறார். அப்படின்னா அப்போ உறவும் வேண்டும், உற்றாரும் வேண்டும், வம்பு தும்பும் வேண்டும், எல்லாம் வேண்டுமான்னா அப்படி அல்ல. இது வேண்டும்ங்கிறதுக்காக நல்லது செய்வது, இது வேண்டாம்ங்கிறதுக்காக தீமை செய்வது வேறுபாடு காட்ட மாட்டார். எல்லாத்துக்கும் நன்மை தான் செய்வார். ராவணனை பார்த்தாலும் திருத்த முடிந்தால் திருத்துவார், இல்லாவிட்டால் விலகி விடுவார். நல்லதை பார்த்தாலோ தீயதை பார்த்தாலோ நல்லதே நினைக்கிறாரோ இல்லையோ, அதுதான் பற்றில்லாத தன்மை. பற்றில்லாத தன்மையினால் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் எந்த நன்மையும் செய்யாமல் இருத்தல் என்று பொருளாகாது. பற்றில்லாமையினால் எல்லாருக்கும் நல்லதையே நினைத்தல். அப்படித்தான் பகவான் நினைக்கிறார். எல்லாத்தையும் பற்றி நிற்பார், ஆனால் வேறுபாடு பார்க்க மாட்டார். அதனால தான் அவரை பற்றில்லாதவர்னு இந்த இடத்துல சொல்றார். இப்படி எல்லா பொருளையும் பற்றி நின்றே பற்றற்ற இறைவன் ஓதிய வீட்டு நெறி. பகவான் மோட்சத்துக்கு போறதுக்காக பக்தி சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்காரு, அதை பிடித்துக்கொள். பற்றுக பற்றற்றான் பற்றினை. பற்றற்றவனான பகவான், அவனுடைய பற்று எது? அவர் உபதேசம் பண்ணியிருக்கிற பக்தின்னு அர்த்தம். அதை கட்டியாக பிடித்து கொள்ளுங்கோள், இதுவே நன்னறி என்று மனத்திலே கொள்க. அப்படி கொண்டால் அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. மற்ற இடத்துலெல்லாம் அப்போ நமக்கு பற்று ஒற்று போயிடும், பற்ற விட்டுடுவோங்கிறோம். அம்மாழ்வார் அழகான ஒரு பாசுரம் பாடியிருக்கார். பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன். பற்றிலையாய் அவன் முற்றில் அடங்கே. பற்றிலன் ஈசனும், ஈசனோ பற்றில்லாதவர், பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றனன். எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்து நிற்கிறார். ஈசன் பற்றிலன் என யாரும் உயர்வு தாழ்வு கிடையாது, ஒத்தரிடத்துலையும் அவருக்கு பிடிப்பே கிடையாது சுவாமி. ஈசன் பற்றிலன், பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றன். பிடிப்பே இல்லாட்டா விலகி இருக்கணும். நமக்கு ஒருத்தரை பிடிக்கலன்னா தொலை தூரம், அவர் வடக்கு வாசலில் போனார்னா நான் தெற்கு வாசலில் போடுவேன், அவர் சென்னை வழியாக வராருன்னா நான் பெங்களூர் வழியாக போடுவேன். இந்த அளவுக்கு அவரிடத்துல நான் விலகி இருப்பேன். முடியும். எனக்கு ஒருத்தரை பிடிக்காது, எந்த தெருவில் போனாலும் அவரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், விலகியே போய்டுறேன், அவரை பற்றி நினைக்கிறது இல்லை. இப்போ பகவானை பற்றில்லாதவன்னு சொல்கிறோமே, அதே போல் எல்லாத்த பற்றியும் நினைக்காமல் வேண்டாதவர்களிடத்திலேருந்து விலகி போடலாமன்னா அனைத்துக்குள்ளும் நீக்கமர நிறைந்திருக்கிறாரே, அவர் எப்படி விலகுவார்? அதனாலேயே ஒருத்தரை பிடிக்காதுன்னு இறைவனால் கூற முடியாது. பிடிக்காதுன்னு சொன்னால் நம்மால் விலக முடியும், ஆனால் அவரால் விலகிறதுக்கே முடியாது. எல்லாத்தையும் பற்றி கொண்டு தான் நிற்கிறார். அப்போ பற்றிலன் ஈசனும் முற்றவும் நின்றான். எல்லா இடத்துலையும் அவர் இருக்கிறார். பற்றிலையாய் நீ ஒன்று செய்ய, இந்த மற்ற எல்லா இடத்துலையும் பற்ற ஒழிச்சுடு. அவன் முற்றில் அடங்கே, பெருமானுடைய திருவடிகளில் நன்கு அடங்கி விடுவாய். இதுதான் நம்பிள்ளைங்கிற மகாச்சாரியர் ஈடுங்கிற கிரந்தத்தில் சாதிக்கிறார். அப்போ பற்று இல்லாதவன் ஈசன் என்று ஒரு பொருள். இப்போ இன்னொரு பொருள் பார்க்கலாமா? பற்றிலன் அப்படின்னால் பற்றை இல்லமாக கொண்டவர். வீட்டில் இருக்கிறாரான்னு கேட்குறோம். வீட்டிலன் அப்படின்னு நான் பதில் சொல்கிறேன். வீட்டிலன்னா என்ன? வீட்டில் இல்லாதவன் பொருளா அல்லது வீட்டில் இருக்கிறவர்னு அர்த்தமா? இளன் என்றால் வீடாக கொண்டவர். அப்போ பற்றிலன்னு சொன்னால் பற்றை இல்லமாக கொண்டவர் அப்படின்னா பற்றோடு இருக்கிறவர். எல்லா பக்தனும் வேணும் வேணுங்கிற பற்றோடு இருக்கிறவர். பகவான் பற்றினல் என்னால் எல்லாரிடத்திலையும் விருப்பத்தோடு இருக்கிறவர், பற்றோடு இருப்பவர். அப்படி இருக்கிற ஒரு இடத்தே பற்றிலையாய் நீயும் அவன் திருவடிகளில் விருப்பத்தை வைத்து. ஏற்கனவே பற்று இலையாய்ன்னு சொன்னால் மற்ற விஷயத்தில் பற்றை துறந்துன்னு அர்த்தம். இன்னொரு பொருள் பற்றிலையாய்ன்னு சொன்னால் பெருமானிடத்தில் பக்தியை இல்லமாக கொண்டவனாய், அப்போ பக்தியோடு இருக்கிறவனாய் பெருமான் திருவடிகளை பற்று. ஏன்னா ஆச்சரியமாக ஒரு ரெண்டு அர்த்தத்தில் ஒரே வார்த்தையை போட்டு வார்த்தை ஜாலமாக விளையாடிருக்க பார்த்தீங்களா? இது திருக்குறளையும் பார்த்தோம், நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியிலையும் பார்த்துருக்கோம். இப்போ வார்த்தை ஜாலம் இருக்கட்டும், உண்மை மனசில் உரைக்கணுமே. மற்ற விஷயத்தில் பற்றறுத்து பெருமான் விஷயத்தில் பற்றோடு ஈடுபட வேண்டும். பரமாத்மனியோ ரக்தா விரக்தா அபரமாத்மனி என்று சாஸ்திரமே கூறுகிறது.
அவனை ஒழிந்த மற்றெல்லாவற்றிலும் பற்றை விட்டு துறந்து அவனிடத்தில் ஆசையோடு இருத்தல் துறவரம். இதுதான் சந்நியாசம். இது நான் கூட முயற்சி பண்ணலாம், நீங்களும் முயற்சி பண்ணலாம், பார்த்துட்டு இருக்கிற அனைவரும் முயற்சி பண்ணலாம். நம்ம ஒன்றும் காஷாய வெட்டி இப்போ கட்டிக்க வேண்டாம், கையில் தண்டத்தை எடுத்துக்க வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம். மற்றவற்றில் பற்றை ஒழித்து இறைவனிடத்தில் பற்றை வளர்த்து கொண்டால் அவனே சன்னியாசி தானே.